சொல்றா. என்னடா போயிட்டு ரூமுக்கு என்ன பண்ணிருக்க? இங்கே நான் ரூமில் இருக்கேன். சரி சரி பாத்துடா, என்ன விபரம் ஆயிட டேய் போகுது. டேய் டேய் என்னடா வெயிடா phone வெயிடா வெயிடா டேய், போய் டேய், போய் டேய், 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 டேய் ஃபோன் வெயிடா. அந்த கூடைக்குள்ள என்ன இருக்கு? என் குழந்தை தூங்கிட்டு இருக்கான். குழந்தையா? ம் ஏங்க குழந்தையெல்லாம் எங்க இங்க கூப்பிட்டு வரீங்க? என் குழந்தைய பார்த்துக்க வேற யாரும் இல்லை, அதான் இங்கே கூட்டிட்டு வந்தேன். ம் ஒரு நிமிஷம். லுலுலை. உங்க குழந்தைன்னு சொன்னீங்க, பாட்டிலில் பால் கொடுக்குறீங்க. ஏன் தாய்ப்பால் கொடுத்தா அவங்க அழகு போயிடுமோ? இவன் என் குழந்தை இல்லை. இப்போதான் உங்க குழந்தைன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே மாற்றி சொல்கிறீங்க. ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? குழந்தை தூங்குறான், பாட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஏங்க நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு தானே இங்கே வந்தேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கும்போதெல்லாம் மேட்ரு பண்ண தோணாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? பரவாயில்ல சொல்லுங்கள், டைம் இருக்குது. ம் இப்போ என்ன, என்னை பற்றி உனக்கு தெரியணும் அவ்வளோதானே? நான் ஒரு அனாதை. என்னையும் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. அந்த சந்தோஷம் ஒரு வருஷம் கூட இல்லை. காரணம், எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்ச உடனே 3 பேருமே சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எனக்கு நீ யாருமே இல்லை, எங்கே போகிறதுனோ தெரியல. அன்னைக்கு நைட்டு ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டு இருந்தேன். ரோட்டில் நிறைய வண்டி போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வந்து லாரி முன்னாடி நின்றுட்டா. லாரி இடிச்சதில் தூரமாக போய் விழுந்துட்டா. லாரியும் நிற்காம போயிடுச்சு. ஓடி போய் அந்த பொண்ணு தூக்குனேன். உடம்பெல்லாம் ரத்தம். அப்போ அந்த பொண்ணு, என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை. நான் ஓடி போய் அந்த குழந்தைய தூக்குனேன். அந்த குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ யோசித்தேன், அந்த குழந்தைய நான் வளர்க்கணும்னு. இதான் அந்த குழந்தை. இவன் தான் என் உலகமே. எல்லாம் ஓகே, அதுக்கே நீங்கள் இந்த தொழிலுக்கு வந்தீங்க. வேறு ஏதாவது வேலை பார்த்து உங்கள் குழந்தைய பார்த்துருக்கலாம்ல. வேலைக்கு போனால் எவையா சும்மா இருக்கான்? வீட்டு வேலைக்கு போனால் அங்கே ஒருத்தன் டார்ச்சர் கொடுக்குறான், கடைக்கு போனால் அங்கேயும் ஒரு டார்ச்சர். இப்படி எங்கே போனாலும் இந்த தெவடியா பசங்க தொல்லை தாங்க முடியல. அதுவும் கரெக்டு தான். 3 வயசு குழந்தைய விட்டு வைக்க மாட்டாங்க, உங்களை எப்படி விட்டு வைப்பாங்க? அதான் நானே விரும்பி இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். இப்போ இருக்கிற விலைவாசிக்கு சாதாரணமாக ஒரு வேலைக்கு போய் என் குழந்தையெல்லாம் பார்த்துக்க முடியாது. ஆனால் ஊர் உலகம் தப்பாக பேசுமே. உங்களுக்கு நான் தப்பாக தெரிஞ்சா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் குழந்தை சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். தாய்மையே இல்லாமல் நான் தாயாக இருக்கேன். குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். என் குழந்தைக்காக நான் எவ்வளோ அசிங்கம் வேணால் பட தயாராக இருக்கேன். ஓகேங்க, நான் வரேன். ஏய், என்னையா ஒன்றுமே பண்ணாமல் கிளம்பிட்ட? ஏங்க நான் மேட்ருக்காகலாம் வரல, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். ம் ஆர்டிகளுக்காக வந்தேன். அதுக்கேண்டா இப்படி பண்ண? வெளியே நம்ம நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கள நேராக கேட்டிருந்தாலே சொல்லியிருப்பாங்களே. என்னதான் கேட்டு எழுதினாலும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட கேட்டு எழுதுறது நல்லா தான் இருக்கும். ரிப்போர்ட்னு சொன்னால் நீங்களே இவ்வளோ ஃப்ரீயாக பேசியிருக்க மாட்டீங்க. அடப்பாவி, அதுக்காக இந்த இடத்துல நீ வரலாமா? போலீஸ் ஒன்று பிடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்ப? இப்போல்லாம் பண்ணுறவனை விட்டுட்டு பார்க்குறவன் தான் போலீஸ் பிடிக்குது. அப்புறம் நான் ஏன் பயப்படணும்? ஆமாம், இவனுங்க சட்டமும். ஒரே ஒரு தடவை உங்கள் குழந்தைய பார்த்துக்கலாமா? தாராளமா.
பையன் அழகாக இருக்கான்ல, நல்லா வருவான். நல்லா பெருசாக படிக்க வைங்க. கண்டிப்பா. தப்பி தவறி கூட டாக்டர் ஆக்கிடாதீங்க. நீட்டுன்னு வச்சிருவானுங்க. ம். நான் என் பையனை அரசியல்வாதியாக்கி இந்த கவர்மெண்ட்டை நீட்டாக்குவேன். கேட்க மறந்துட்டேன், உங்கள் பேர் என்ன? என் பேரு ஷீலா.